வணக்கம் நண்பர்களே. வரலாற்றின் தடயங்களை தேடி பயணித்து வரும் நாம் இன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அமைந்துள்ள முன்னூர் கிராமத்திற்கு வந்துள்ளோம். தொண்டை நாட்டின் முக்கியமான சோழர்கால சிவாலயமான ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் கோயிலை பற்றித்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம். தமிழர்களின் கட்டிடக்கலை திறமை உலகையே வியக்க வைத்த காலம் சோழர் காலம். 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை கம்பீரமாக நிற்கும் இந்த கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் அல்ல. அவை தமிழரின் அறிவியல், கலை, பண்பாடு மற்றும் நிர்வாகத்தின் உயிருள்ள சான்றுகளாகும். இந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் இப்படி ஒரு கோயிலா என நாம் வியந்து போகும் அளவுக்கு பிரம்மாண்ட கோபுரம் மற்றும் கோட்டை மதில் சூழும் இந்த கோயில் காட்சி தருகிறது. வேத, இதிகாச, புராண காலத்திலிருந்து விளங்கும் இத்தகைய முல்லை நிலப்பகுதியைச் சேர்ந்த தாருகாவனம் என்று நான்மறைகள் போற்றும் மிக பழமை வாய்ந்த ஊர் முன்னூர். பழங்காலத்தில் இது முன்னூற்று மங்கலம் என அழைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் புருஷோத்தமநல்லூர், வீரநாராயணபுரம், திரிசதபுரம், ராஜநாராயண சதுர்வேதி மங்கலம் என்றும் பல பெயர்களில் வரலாற்று ஏடுகள் முன்வரை குறிப்பிடுகின்றன. சங்க இலக்கியமான சிறுபானாற்றுப்படையில் இந்த ஊர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழர்களின் ஆட்சி காலத்தில் 300வது கோயில் கட்டுமானம் இந்த கிராமத்தில் நிறைவடைந்தது என்றும், எனவே இந்த முன்னூர் என்ற எண்ணின் நினைவாக இந்த இடம் முன்னூர் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். சோழர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கோயில் அமைந்துள்ளது. கோயில் சுவர்களில் காணப்படும் அரிய கல்வெட்டுகள், கலை நுணுக்கங்களுடன் உள்ள அற்புதமான சிற்பங்கள் மற்றும் பல மறைக்கப்பட்ட வரலாற்று தகவல்களும் இடம்பெற்றுள்ளன. ஆடவல்லீஸ்வரர் கோயிலின் அழகே ராஜகோபுரம்தான். கிழக்கு நோக்கிய ராஜகோபுர நுழைவாயிலுடன் ஆலயம் அமைந்துள்ளது. மிக அழகான இந்த கோபுரத்தில் சிவபெருமான், விநாயகர், முருகன், சப்த மாதர்கள், சிவகணங்கள் போன்ற சுதை சிற்பங்கள் நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளன. கோயிலின் உள் பிரகாரத்துக்குள் சென்றால் அங்கே அழகிய நந்தி மண்டபம், கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவை உள்ளன. சிவாலயங்களில் பொதுவாக சிவபெருமான் கிழக்கு நோக்கியே காட்சி தருவதையும், தட்சணாமூர்த்தி தெற்கு நோக்கி காட்சி தருவதையும் நாம் தரிசித்திருப்போம். ஆனால் ஆடவல்லீஸ்வரர் இங்கே ஞான குருவாக தெற்கு நோக்கியும், தட்சணாமூர்த்தி மேற்கு நோக்கியும் காட்சி தருவதுதான் இந்த கோயிலின் சிறப்பம்சமாகும். ஆலயத்தின் தூண்கள், தேவகோட்டங்கள் மற்றும் இங்குள்ள சிற்பங்கள் தமிழர் கலைமறைவின் உயர்ந்த சான்றுகளாக திகழ்கின்றன. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நிகராக முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் மீது அளவற்ற பற்று கொண்ட 2ஆம் குலோத்துங்கன் தில்லையில் ஈசன் ஆடிய திருநடனத்தை முன்னூரிலும் காண வேண்டுமென விரும்பியதாகவும், மன்னரது விருப்பத்தை ஏற்று முன்னூற்று மங்கலம் என்ற இத்தலத்தில் ஈசன் அம்பிகையுடன் ஆனந்த தாண்டவமாடி மன்னனுக்கு காட்சியளித்ததாகவும் தல வரலாறு தெரிவிக்கிறது. இந்த ஆலயத்தில் தனி சன்னதியில் 6 முகங்களுடன் 12 கரங்களுடன் வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியர் மயில் மீது அமர்ந்து அற்புதமான திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த சிலை இங்கு வைக்கப்பட்டதற்கு ஒரு வரலாறு உள்ளது. தற்போதைய திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய பொய்மா நாட்டை ஆண்ட நல்லியக்கோடன் என்னும் மன்னன் மீது எதிரிகள் போர் தொடுத்த போது இத்தல முருகப்பெருமானின் பூஜைக்காக வைக்கப்பட்டிருந்த தாமரை முட்டுகள் முருகனின் திருவருளால் வேலாக மாறி எதிரிகளின் சேனை வெள்ளத்தை வதைத்து மீண்டது. நல்லியக்கோடன் பெற்ற வெற்றியின் நினைவாக இத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு வேல் பூஜை திருவிழா, ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையில்
வெகு விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது. கருவறை நுழைவாயிலில் மிகவும் பழமையான லிங்கம் மற்றும் ஜேஷ்டா தேவி புடைப்புச் சிற்பங்கள் காணப்படுகின்றன. இச்சிற்பங்கள் பல்லவர் காலத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தேவகோட்டங்களில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை போன்ற வழக்கமான சிவாலய சிற்பங்கள் உள்ளன. தூண்களில் யாழி, கொடிமாலை, நடன மங்கையர், பூவல்லிகள் போன்ற அழகிய செதுக்கல்கள் மிக நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் சோழர்களின் கலை திறமைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன. சதுர வடிவத்தில் உள்ள கருவறை தடித்த கருங்கல் சுவர்களால் நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளன. ஆடவல்லீஸ்வரர் கோயிலின் மிகப்பெரிய சிறப்பே பழமையான அதன் கல்வெட்டுகள்தான். கருவறை சோற்றில் சோழர்கள், பாண்டியர்கள், சம்புவராயர்கள், விஜயநகர அரசர்கள் உள்ளிட்ட பல ஆட்சியாளர்களின் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. மொத்தம் 50க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் ஆலய வரலாற்றை எடுத்துரைக்கின்றன. கோயிலுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள், விளக்கு தானங்கள், பூஜை செலவுகள், திருவிழா ஏற்பாடுகள், சோழர் மற்றும் பாண்டிய மன்னர்களின் அரசாணைகள் போன்ற பல அரிய வரலாற்று தகவல்கள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழக வரலாற்றை ஆய்வு செய்யும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இவை முக்கிய ஆதாரங்களாக உள்ளன. கோயிலின் பராமரிப்புக்காக கோயில் வளாகத்தில் மூலவர், பிள்ளையார் உபசன்னம் மற்றும் சண்டேஸ்வரர் உபசன்னம் ஆகியவற்றுக்கு தேவதான கிராமங்கள், நிலங்கள், தங்கம், அணையா தீபங்களை ஏற்றுவதற்கான ஆடுகள் மற்றும் சாந்தி தீபங்கள் வடிவில் வழங்கப்பட்ட தாராளமான அறக்கொடைகளையும் மாபெரும் பரிசுகளையும் பெரும்பாலான கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. ஆடவல்லேஸ்வரர் கோயிலில் காணப்படும் புடைப்புச் சிற்பம் மாமல்லபுரத்தில் உள்ள ரதங்களில் உள் சுவர்களில் காணப்படும் புடைப்புச் சிற்பத்தை ஒத்திருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த சிற்ப ஒற்றுமையும் அதன் சித்தரிப்பும் இந்த கோயில் மிக பழமையான கட்டமைப்பாக இருக்கலாம் என்ற உண்மையை நிரூபிக்கின்றன. கருவறையின் உள் சுவர்களில் காணப்படும் புடைப்புச் சிற்பங்களை செதுக்கும் மரபு முதலாம் பல்லவ நரசிம்மவர்மனின் காலத்தில் தொடங்கி பரவலாகியது. எனவே ஆடவல்லேஸ்வரர் மைய சன்னதியின் உள் சுவரில் காணப்படும் ஜேஷ்டா தேவியின் புடைப்புச் சிற்பமும் அங்கு காணப்படும் பல்லவ சிதைந்த கிரந்த கல்வெட்டும் இக்கோயில் முதலாம் பல்லவ நரசிம்மவர்மனின் காலத்தில் ஒரு சிறிய கற்கட்டுமானமாக கட்டப்பட்டிருக்கலாம் என்ற உண்மையை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. பல்லவர்களின் சிதைந்த கிரந்த கல்வெட்டும் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தைச் சேர்ந்த ஜேஷ்டாதேவி புடைப்புச் சிற்பமும் இது கிபி 7ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்ததை நிரூபிக்கின்றன. தற்போது கிராமமாக இருக்கும் முன்னூர் பண்டைய காலத்தில் மிக செல்வாக்கு பெற்ற ஒரு நகரமாக இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது. கல்வி மையம், கடிகை, வேத பாடசாலை இருந்ததற்கான ஆரம்ப சான்றுகளும் இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. 2ஆம் குலோத்துங்க சோழன் திருப்பணி செய்த இந்த கோயில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அரசு மற்றும் கிராம மக்களின் பெரும் முயற்சியால் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. குரு பகவான் வழிபட்ட தலம் என்பதால் குருதோஷம் உள்ளவர்கள் இங்கு சிறப்பு பரிகாரங்கள் செய்து வழிபடுகின்றனர். வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பரிகார தலமாக மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. அப்போது நெய் விளக்கேற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தில் பிரதோஷங்கள், சங்கடகர சதுர்த்தி, மகா சிவராத்திரி, கிருத்திகை வழிபாடு என பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ தினங்களில் வெளியூர்களில் இருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு, சோழர்களின் கட்டிடக்கலை, அரிய கல்வெட்டுகள் மற்றும் பக்தி மரபை ஒரு சேர பாதுகாத்து நிற்கும் இந்த அரிய திருத்தலம்தான் முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் கோயில். வரலாறு, கட்டிடக்கலை, கல்வெட்டுகள் மற்றும் ஆன்மீக அமைதியை ஒரு சேர அனுபவிக்க விரும்புபவர்கள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய பண்டைய சிவாலயங்களில் முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில் முக்கியமான ஒன்றாகும். இதே ஊரிலே மிக பழமை வாய்ந்த புகழ்பெற்ற
அருளாள பெருமாள் கோயிலும் உள்ளது. ஒரே ஊரில் இவ்விரு கோயில்கள் அமைந்திருப்பது சைவ மற்றும் வைணவ ஒற்றுமையை குறிக்கிறது. முன்னூர் ஒரு அமைதியான கிராமம் என்பதால் இங்கு பெரிய தங்கும் விடுதிகள் இல்லை. வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மரக்காணம், பிரம்மதேசம் அல்லது விழுப்புரத்தில் தங்கி அங்கிருந்து முன்னூர் ஆடவள்ளீஸ்வரர் கோயிலுக்கு வருவது வசதியான தேர்வாகும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து மரக்காணம் செல்லும் வழியில் சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலங்குப்பத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் முன்னூர் கிராமத்தையும் ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் ஆலயத்தையும் அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற வரலாற்று மற்றும் தொன்மையான கோயில்களின் தகவல்களை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வரலாற்று பயணத்தில் சந்திப்போம்.